கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினதீப தியான வசனம் ரோமர் 12:9. உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக இருக்கு. இப்போ மாயம்னா அதை வேற எப்படி சொல்லலாம்னா, ஒரு மறைந்து போகக்கூடிய ஒரு விஷயம், ஒரு உண்மையே இல்லாத, ஒரு நிலையா இல்லாத, ஒரு நிலைத்திராத விஷயம்னு நம்ம சொல்லலாம். ஏசப்பா வந்துட்டு நம்ம மேல வச்சிருக்கிற ஒரு மாயமற்ற உண்மையான நிலையான அன்பை எப்படி விளங்க பண்றாருன்னு ரோமர் 5:8 பார்க்கலாம். நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நமக்கு ஒரு அன்றாட வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, ஒரு ப்ராப்ளம்னா நமக்கு கூட இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அது வந்துட்டு ஒரு அளவு வரைக்கும் தான் இருப்பாங்க. அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம தான் நம்மளுடைய பிரச்சனையிலேருந்து நம்மளை வெளில கொண்டு வரணும். ஆனால் ஏசப்பா வந்து நம்முடைய பாவத்துக்காக, நாம் பாவிகளாக இருக்கையில் நமக்காக வந்துட்டு அவர் மறிச்சிருக்காரு. இதிலே வந்துட்டு ஏசப்பாவோட உண்மையான மாயமற்ற நிலையான அன்பை வந்துட்டு நம்ம பார்க்கலாம்.